அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் என்று இவைகள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கின்றது. இந்த மனிதனுக்கு இந்த கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு இடம் எதுவென்று பார்த்தால் அதுதான் சுவர்க்கம். ஆனாலும் இந்த சொர்க்கத்தில் சில மனிதர்கள் கவலைப்படுவார்களாம். சொர்க்கத்தில் என்ன கவலை என்று நாம் பார்த்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சொர்க்கவாசிகள் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் கவலைப்படுவார்கள். என்னவென்று தெரியுமா? உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் கழித்த சில நொடிகளை நினைத்து அவர்கள் கவலைப்படுவார்கள். ஏன் ஒரு நொடி திக்ர் செய்யாமல் இருப்பதை பற்றி அவர்கள் ஏன் கவலைப்படுகிறார்கள் என்றால், ஒருவர் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், அவரை விட மற்றொருவர் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ், அந்த 100ஐ விட ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் தான் அதிகமாக கூறியிருப்பார். இவருக்கும் அவருக்கும் மத்தியில், பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் தமனையை கொடுத்திருக்கும் பொழுதே நாம் அதிகமான திக்ர்களை செய்ய முனைய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதிகமான திக்ர்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.